நேத்ரன் அவர்களோட வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் அவர்கள் நேத்ரன் அவர்களை பற்றியும் நேற்று அவங்க வீட்டில் நடந்ததை பற்றியும் ஏராளமான விஷயங்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல சின்னத்திரை சீரியல் நடிகர் நேத்ரன் அவர்கள் சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்துச்சு. அதற்காக ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாரு. இருந்தாலுமே ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டிருந்தாங்க. ஆனால் அவரை காப்பாற்ற முடியலை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு வருட காலமாக ஹாஸ்பிட்டல் வீடுன்னு மாத்துக்கட்டில் அவங்க அலைஞ்சிட்டே இருந்தாங்க. எப்படியாவது ஒரு நம்பிக்கையில் அவரை காப்பாற்றிடலாம் தான் ட்ரை பண்ணாங்க. அது நடக்காமல் போயிருக்கு. அவங்களோட வீட்டில் உள்ள நிலைமையை அவங்க வீட்டு பணிப்பெண் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஒரு வேலைக்கார பெண்மணி அல்லது பணிப்பெண் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. சகஜமாக பேசுவாங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. காசு தேவைன்னா காசு கொடுப்பாங்க. அண்ட் ஏதாவது நமக்கு தேவை ஹெல்ப் அப்படின்னு போனோம்னா அதை பண்ணி கொடுப்பாங்க. குறிப்பாக நேத்ரன் சார் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப டேலண்டான பர்சன். சாரை நான் நிறைய சீரியலில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சீரியலை விட நேரில் இன்னும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். போதாத காலம் அவருக்கு இந்த நோய் வந்துருச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த நோய் இடையில கூட அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையும் போது கூட எங்களை பார்த்தாருன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. நேற்று ஈவினிங் வீட்டு வேலை முடிச்சுட்டு கிளம்பும் போது கண்டிப்பாக அவர் இது மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. சர்வசாதாரணமாக எப்பவும் போல தான் போனோம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. சாரை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு ஏன்னா கடவுள் இவ்வளோ பெரிய ஒரு சோதனையை கொடுக்குறாரோ அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாகவும் அண்ட் ரொம்பவே கோவத்தோடவும் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறது தான். டாக்டரான இவர் லத்திகா போன்ற படங்களில் நடிச்சிருந்தார். ஹீரோவாக நடித்ததை விட இவர் காமெடியனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார். குறிப்பாக இவரும் சந்தானமும் சேர்ந்து நடிச்சிருந்த கண்ணால் அடுத்து இங்கே ஆசையா படம் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. தொடர்ந்து ஏகப்பட்ட காமெடி படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்பப்போ மிகப்பெரிய சர்ச்சைகள்லையும் மாட்டுவார். இந்த ஒரு நிலையில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறது எல்லாத்துக்குமே ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் இதன் காரணமாக அவர் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே இப்போதைக்கு அவர்கிட்ட ஹெல்த் ஓகேவா, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களுமே இப்போதைக்கு சின்ன ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.